என்ட்ரான செக்மெண்ட் வந்து சூப்பரான செக்மெண்ட். இ-காமர்ஸோட பூமிங் செக்மெண்ட் ஸ்டேஜ் பண்ணாங்க. எப்போ இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறாங்க 2012 டைம்ல வந்து ஆர்கானிக் ஸ்டோர் ஆன்லைன்ல பில்ட் பண்ணலாங்கிறது தான் எங்களோட மெயின் நீட். ஏன்னா ப்ராடக்ட் பண்றது மட்டும் நம்ம நல்ல மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்கு. அந்த செக்மெண்ட்லேயே நான் போகல. 900 இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ், அதில் நிறையா ஸ்டோர்ஸ் வந்து மோர் தேன் 1 crore per month ரெவன்யூ பண்ணிருக்கோம். நீ 24 வயசு இருக்க, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபார் பாஸ்ட் 5 years I had not make any single penny. ரொம்ப சாதாரணமான பிராண்ட் அவள் நான் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்கேல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பிராண்ட்ஸ் இனிஷியல் டேஸ்ல இனிஷியல் டேஸ்ல 2019ல சென்னையில் கிறிஸ் மியூசிக்கல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க தான் இந்தியாவிலே வந்து 4th largest மியூசிக்கல் அந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் வச்சிருக்காங்க. அண்ட் தேர் ஆல்சோ 1.2 மில்லியனுக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். வி யூஸ் டு ட்ராவல் டு செகண்டராபாத், ஹைதராபாத். அப்படி ட்ராவல் பண்ணி கற்றுக்கிட்டது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கோட ஸ்கில்ஸ். ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு பர்னிங் காஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு, ரன்வே இதெல்லாம் தேவைன்னு தெரிஞ்சது. அது எதுவுமே எங்ககிட்ட இல்லை. வணக்கம் மக்களே, இன்னைக்கு இன்ஃபார்மல்ஸ் சக்தியில் நம்ம யாரோட இருக்கோம்னா ராகுல் இருக்காரு. இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரை ரன் பண்ணணும், D2C எப்படி ஸ்கேல் பண்ணணுங்கிற நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை அவர் ஷேர் பண்ணிருக்காரு. அவரோட ஃபாலோவர், அவரோட கண்டென்ட், த வே ஹி ஸ்பீக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எனக்கு இருந்துச்சு. அண்ட் எஜுகேட்டிவாக இருந்துச்சு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அவனோட க்ரோத் ஸ்டோரிஸும் ஷேர் பண்ணும்போது நம்மளோட பாட்காஸ்ட்டில் வந்து வை கான்ட் இட் பி ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆன் இ-காமர்ஸ்னு தோணுச்சு. ஸோ அதனால் அவர் இன்வைட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் தி வே ஃப்ரம் கோயம்புத்தூர். தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரெடிட் ஆல்சோ. நல்ல ஆக்சுவலாக ஒரு நல்ல இன்ட்ரோ கொடுக்குறீங்க. நன்றி, தேங்க்யூ. ராகுல், 9 years 1950 பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். கம்பெனிஸ்க்கு வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கோம். 97 கிளைண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு பில்டு பண்ணியிருக்கோம். 900 இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ், அதில் நிறையா ஸ்டோர்ஸ் வந்து மோர் தேன் 1 crore per month ரெவன்யூ பண்ணியிருக்கோம். இந்த ஜேர்னி எப்படி இருக்கு? இந்த ஜேர்னி வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் ஆனது கிடையாது. ஐ எம் பீயிங் ரன்னிங் ஃப்ரம் 2014. ஸோ எல்லாருமே வந்து என் ஏஜ் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சும்மா ஒரு கெஸ். 32. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கெஸ் இருக்காது. ஸோ தே வில் தாட் தட் ஐ எம் 25 or 24 இந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் அப்போ வந்து கரெக்டாக சொல்லிட்டு கரெக்ட் ஏஜை வேறு ரிவீல் பண்ணிட்டேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ பட் நிறைய இப்போ நாங்கள் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது எங்களோட ஏஜே ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். இப்போ நிறைய காலேஜ் பசங்க போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது, நீ 24 வயசு இருக்க, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்களும் 24 வயசில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபார் பாஸ்ட் 5 years ஐ had not make any single penny. எந்த ரெவன்யூமே பண்ணலை. ஆஃப்டர் 5 years அந்த ஃபர்ஸ்ட் 5 yearsல என்னெல்லாம் விட்டோமோ அதெல்லாம் we had captured. அண்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஒரு பிராண்டை அப்ரோச் பண்ணுறது தான் கஷ்டம். ஒன்ஸ் we give them the result, மற்ற கிளைண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வில் ஃபால் ஃபார் அஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சின்ன வயசில் அப்படி இருந்தீங்களே, எப்படி இருந்தீங்கன்னு தேடுற விஷயம் இல்லை. உங்களோட இன்ஸ்டாகிராம் இல்லை பார்த்தா இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன். சின்ன வயசில் உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? பொள்ளாச்சியில் உங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? உங்களோட யங் ஏஜ். இல்லை, அதை சொன்னோன்னா நாள் பத்தாது. ஆமாம், அது இப்போ ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அப்பா வந்து இபி ஸ்டாஃப், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரி தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் யாருக்குமே கிடையாது. ஃபார்மிங்கும் கிடையாது. ஃபார்மிங் லேண்டும் பொள்ளாச்சினாவே எல்லாத்துக்கும் என்ன நினைப்பாங்கன்னா ஃபார்மிங் பண்ணையாரு அந்த அதுவும் கிடையாது. ஸோ ரெண்டு சைடும் அடிதான். ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ இந்த மாதிரி தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் என்னன்னா, என் செட்டு பசங்க கூட நான் பழகவே மாட்டேன். ஸோ எப்பவுமே ஒரு 5 years பெருசு, இன்னும் அதை விட பெருசு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லுவேன், எனக்கும் சேரன் அகாடமி மியூசியம் எனக்கும் 10 years டிஃப்ரென்ஸ். ஆனால் நாங்களாம் ஒட்டுக்கா சுற்றுவோம். ஸோ அதே மாதிரி தான் பிரசாந்தி எல்லாத்துக்குமே 10 years கேப் இருக்கும். பட் அந்த மாதிரி தான் சுற்றுவோம். ஸோ அங்கிருந்து அட்ராக்ட் ஆன விஷயங்கள் தான் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாடியூலுக்குள்ளே கொண்டு போச்சு. அண்ட் ஸ்கூலிங்கும் அப்படி தான். நான் ஒரு 3 ஸ்கூல் மாறினேன். 3 ஸ்கூலுமே பையன் நல்லா படிக்கலைங்க, ஸ்கூல் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி மாற்றின எஜுகேஷன். இப்போது அதை ஒரு வகையில் எனக்கு வந்து எஜுகேஷன் கை கொடுக்காது, நல்லது. சப்போஸ் நான் நல்லா படிச்சிருந்தேன்னா எங்கேயாவது ஒரு ஐடி கம்பெனியில் இருந்திருப்பேன். ஸோ காலேஜ் எங்கே பண்ணீங்க? 11th 12th எல்லாமே கோயம்புத்தூர் ஜிசிடி அங்கே பண்ணேன். 11th 12th மேக்ஸிமம் டிப்ளமோ பண்ணேன். ஆக்சுவலாக டிப்ளமோ பண்ண 10th 12th எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு பயத்தினாலேயே நான் 10th டிப்ளமோ மூவ் ஆகிட்டேன். எங்கே டிப்ளமோ பண்ணீங்க? பொள்ளாச்சி என்பிடி மகாலிங்கம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ அங்கே தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து என்ன பண்ணீங்க? ஐடி தான். ஸோ என்ன ப்ரொஃபஷன் படிச்சனோ அந்த ப்ரொஃபஷனில் தான் பெனிட்ரேட் பண்ணிட்டேன். பட் எதுவுமே ஸ்கேல் பண்ணலைன்னு வைங்களேன். காலேஜ் டைமில் எதுவுமே படிக்கல ஒழுங்கா.
அப்பவும் வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் ம். போறது, ம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது என்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து நெறைய உயிர் ஆர்கானிக்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த ம். மாதிரி இப்போ பெரிய வெல் நோன் பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நெறைய ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம் நெறைய வந்துட்டாங்க. ஸோ அப்பவே வந்து நான் என்ன பண்ணேன் 2012 டைம்ல வந்து ஆர்கானிக் ஸ்டோர் ஆன்லைன்ல பில்ட் பண்ணலாங்கிறது தான் எங்களோட மெயின் ம். இதா இருந்துச்சு. ம். 2008 நெனைக்கிறேன். 8, 9ல வந்து காலேஜ் ப்ராஜெக்ட்டா நான் வந்து ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் பண்ணேன். ம். ஸோ டிப்ளமோ ப்ராஜெக்ட்டா நான் ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் பண்ணேன். ஸோ அதில வந்து ப்ராடக்ட்ஸ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ம். சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டோர் தான் லிஸ்ட் பண்ணேன். எவனும் வாங்கல. அது வேற ம். விஷயம். ம். ஏன்னா ப்ராடக்ட் பண்றது மட்டும் ம். நம்ம ம். மார்க்கெட்டிங்னு ஒண்ணு இருக்கு. அந்த அந்த செக்மென்ட்குள்ளேயே நான் போகல. ம். ஸோ ஒன்ஸ் அது வந்து நல்லா போகல ம். அப்படிங்கும்போது இது கை குடுக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே அடுத்தது இன்ஜினியரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட போய் ஒரு 1 இயர் கேப் கேட்டேன். ம். நான் வந்து இன்ஜினியரிங் போறதுக்கு முன்னாடி நான் இத ட்ரை பண்ணிக்கிறேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலயே கேவலமா ஃபெயில் ஆனோம். ஸோ ம். ஐ ஹேட் லாஸ்ட் மோர் தென் அப்பா வந்து டைரக்ட்டா பணம் குடுக்கல. என்னன்னா கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ம். 4 to 5 லாக்ஸ் அப்பனால அரேஞ்ச் பண்ணி குடுக்க முடியும். பட் எங்க அப்பா எனக்கு அத குடுக்கல. ம். அம்மாவோட ஜுவல்ல வச்சு ஒரு 50,000 குடுத்தாங்க. அந்த ம். ஜுவல்லுக்கான இத இஎம்ஐ நீயே பே பண்ணிக்கோ அப்படின்னு ம். சொல்லி குடுத்தாங்க. ம். அந்த 50,000 வச்சு அந்த 1 இயர் ஃபுல்லாமே ஓடுனேன். அப்புறம் ட்ரெயின் அவுட் ஆயிருச்சு. ம். இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மூவ் டூ ம். காலேஜ் இன்ஜினியரிங் பிடெக் பண்ணேன். ஸோ அதுவும் ஜிசிடில பண்ணேன். ம். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்துச்சு. எனக்கு ம். கூட இருந்த செட் எல்லாமே கொஞ்சம் வந்து அந்த அண்ணா சீனியர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிசினஸ் வெஞ்சர்ஸோட பையனா இருப்பாங்க. ம். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட்டல்குள்ள போனதையும், ஓகே ம். இதுதான் பிசினஸ் இப்படி தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஸோ அப்ப வந்தது தான் பாரத் ரீசெல்லிங்ன்னு அப்பவே இப்பதான் நாங்க இந்த ப்ராடக்ட்ட லான்ச் லான்ச் பண்றீங்க. பண்றோம். ஆமா. பட் அப்பவே இந்த பேர்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். பாரத் ஓகே. ரீசெல்லிங்ன்னு ஒண்ணு பண்றோம். அலிபாபா எக்ஸ்பிரஸ் மாதிரியே பண்றோம். இதுதான் ம். மேட்டர். ம். ஸோ ஒரு நெறைய வேக்கன்ட் ஸ்பேஸ் இருந்துச்சு. ம். மேனுஃபேக்சர்ஸ்க்கும், ரீட்டெய்லர்ஸ்க்கும் ம். நடுவுல இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு காலேஜ் டைம்லயே ரன் ஆனோம், ஓடுனோம். ஸோ அப்பவும் அது சக்சஸ்ஃபுல் ஆகல. ஸோ அப்ப என்னன்னு பார்க்கும்போது தான் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு பர்னிங் காஸ்ட்டு, இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட்டு, ரன்வே இதெல்லாம் தேவைன்னு ம். தெரிஞ்சது. அது எதுவுமே எங்ககிட்ட இல்ல. ம். ஸோ கரெக்ட்டா காலேஜ் படிக்கும்போது அப்பா பாஸ்ட் அவே. ம். சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஃபேமிலிக்கு எந்த ஒரு ரெவென்யூமே கிடையாது. ம். ஸோ ஃபார்மும் கிடையாது. அப்பாவோட இபி பென்ஷன் ரொம்ப ரொம்ப சின்னதா வரும். ஸோ அந்த இத வச்சு தான் நான் ஃபைனல் இயரும் முடிக்கணும். அண்டு நெக்ஸ்ட் லெவலுக்கும் போகணும். ஆனா படிப்பும் வரல. இன்டர்வியூல எதுலயுமே பாஸ் ஆகல. ஏன்னா அரியர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கும்போது தான் ஐ வென்ட் இன்டு மார்க்கெட்டிங். ஸோ நெறைய ஏஜென்சிஸ் கூட மார்க்கெட்டிங் போயிருக்கேன். ம். ஆ எனக்கு அ ஐ ஐ நோ ஹவ் டு பில்ட் அன் வெப்சைட். ஸோ அது தெரியும். பட் நான் எங்க லேக் ஆனேன்னா, மார்க்கெட்டிங் சைட் லேக் ஆனேன். ஏன்னா 2 ப்ராடக்ட்டுமே நான் பண்ணி அந்த ப்ராடக்ட் புஷ் ஆகல. ஸோ அப்போ ரொம்ப கன்சர்ன் எடுத்து 2012லேருந்தே மார்க்கெட்டிங் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சேன். ம். ஸோ பெங்களூர் ஆகட்டும், மும்பை ஆகட்டும், ஹைதராபாத்லலாம் வந்து நெறையா அப்போ Facebook. ஸோ அப்போ Facebookஓட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்க்கான இதெல்லாம் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ம். Google ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேடி தேடி அங்க ட்ராவல் பண்ணேன். ம். ஸோ அங்க போய் நெறைய வெப்சைட்ஸோட ரிலேட்டடான டூல்ஸ்லாம் படிச்சேன். ம். ஸோ அத பேஸ் பண்ணி சின்ன சின்ன கிளையண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு ஒர்க் எந்த பண்ண காலேஜ் படிக்கும்போதா? காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா? காலேஜ் முடிச்சதுக்கப்புறம். அது வேலைக்கு அப்பா இறந்ததுக்கப்புறம். ஸோ அந்த டைம் தான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா வேலைக்கு போறதுக்கான சான்ஸே எனக்கு இல்ல. ஏன்னா இங்க அரியர். நான் எப்படி வேலைக்கு போறது? யாரும் எடுத்துக்கல. ம். ஸோ உங்கள மாதிரி நெறைய பேத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அரியர்லாம் வேணாம்ப்பா, ரெஸ்யூம்லாம் வேணாம்ப்பா, நீ வந்து ஜாயின் பண்ணு. அப்படின்னு சொல்றதுக்கான ஃபவுண்டர்ஸ் என்ன சுத்தி இருக்கிறவங்களும் அப்படி யாரும் இல்ல. ம். ஸோ எனக்கு இருந்தது ஒரே ஆப்ஷன் இதுதான். ஸோ இதுல ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது தான் இந்த டூல்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சேன். ம். ஸோ அப்புறம் பேசிக்கா ஒரு ஒரு 7, 8 கிளையண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர் பேஸ்ட் கிளையண்ட்ஸ். ஏன்னா திருப்பூர் மாதிரி ஒரு ஊர்ல இருந்துட்டு இல்ல இப்ப நீங்க வந்து காலேஜ் முடிச்சீங்க. அப்பா இறந்துட்டாரு. இப்ப யூ ஹேவ் டு கோ டு வொர்க். எஸ். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். ஆ. அதான் பென்ஷன் வருது இல்லையா? இந்த ஒரு 20,000 பென்ஷன்ல சரி இத ஃபேமிலி நீடுக்கு எடுத்து வச்சிடலாம். நம்ம நீடுக்கு நம்ம வேற ஏதாவது அப்ப ஸ்விக்கியும் கூட கிடையாது. ம். அப்படி ஓட்டலாம் ஹோட்டலோட அப்படின்னா போடுவோம். அதுவும் கிடையாது. அந்த உங்களுக்கே தெரியும்ல. ம். 2012லாம் ஒண்ணுமே கிடையாது. ம். சரி ஓகே. அப்ப என்ன பண்ணலாங்கும்போது தான், சரி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த டேட்டா என்ட்ரில அந்த டிப்ளமோல பண்ணதெல்லாம் எனக்கு அப்போ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. டேட்டா என்ட்ரி பண்ணி கொஞ்சம் வர்ற காசுல டிராவல் பண்ணுவோம். நானும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிரதீப்னு சொல்லிட்டு. ம். ஸோ வி யூஸ்ட் டு டிராவல் டூ செகந்திராபாத், ஹைதராபாத், To learn. பெங்களூர் 2 பேரும். டு லேர்ன். ஆமா. டூ லேர்ன். ஸோ ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல தான் அன் இதுல ரிஜிஸ்டர்ல Unreserved. ரிசர்வ்ல போவோம். ஸோ அப்படி டிராவல் பண்ணி கத்துக்கிட்டது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கோட ஸ்கில்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஒண்ணு தெரிஞ்சது. ஸோ மார்க்கெட்டிங் வரும்போது ஒரு டைம் நம்மள எல்லாம் பார்த்தா யாரும் ரெகக்னைஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ கஸ்டமர் பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் தே ஹேவ் டு சீ 9 டைம்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட்.
9 டைம் நம்ம ப்ராடக்ட்டோ, நம்ம ஃபேஸவோ அவங்க பார்த்தா தான் ஈவன் நம்மளோட இன்ஸ்டாகிராம்லயும் அதான் நடக்கும். ஒரு டைம்லாம் ஃபாலோ பண்றவங்கலாம் ரொம்ப ரேர் அண்ட் ரேர் ஆயிட்டாங்க இப்போ. ஸோ 9 டைம்ஸ் நம்மள கன்டினியூஸா பார்க்குறாங்கன்னா, தே வில் ஆட்டோமேட்டிக்லி அட்ராக்ட் டு அஸ். ஸோ இந்த அல்காரிதம் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அப்போ வந்து ஒரு கிளையண்ட் திருப்பூர் போறேன் அப்படின்னா, அப்போ வந்து ஃபண்டுக்கு ஒரு பிரச்சனை இருந்தங்காட்டி பென்ஷன் போயிடுச்சா. ஸோ இப்போ எனக்கு தான் ஃபண்ட் வேணும். ஃபர்ஸ்ட்டே திருப்பூர் போயிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். அப்போ அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணோம். இ-காமர்ஸ்க்கான ஃபோட்டோ ஷூட். ஸோ மிஸ்டர் ஷார்ட் வாட்டர் ஹீட்டர்லாம் ஒரு கம்பெனிலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம். அப்போ தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் க்ரோ இன் மார்க்கெட். ஸோ அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தோம். காலேஜ் முடிச்சு எத்தனை நாள் அது? வித்தின் 6 மந்த்ஸ். 6 மந்த்ஸ். அப்போ ஃபைனல் இயர் இறக்குறாரு. ஸோ காலேஜ் இன்ஜினியரிங் எக்ஸாம் முடிக்கும் போது இறந்தார். ஸோ அதுலேயும் கொஞ்சம் அரியர்ஸ் அப்போ இந்த இன்சிடென்ட்னால. ஸோ என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா பயங்கரமான சப்போர்ட். ஸோ அப்போ இருந்திருந்தானே எனக்கு இந்த பையன் ஹெடில்ஸ்லாம் வந்திருக்காரு. இன்னும் ஈஸியாக க்ரோ ஆகிருக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி நல்ல ரெவன்யூ பண்ணோம். ஏன்னா அமேசானுக்கு அப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான ஆளுகளே கிடையாது. திருப்பூர் பேஸ்டு அண்டு கோயம்புத்தூர் பேஸ்ட்லாம். ஸோ அந்த ரெவன்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செக்மெண்ட்டில் உள்ளே கொண்டு போனோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செக்மெண்ட்குள்ளே போகும்போது நிறைய அப்போ தான் வந்து அந்த நான் உள்ள என்ட்ரான செக்மெண்ட் வந்து சூப்பரான செக்மெண்ட். இ-காமர்ஸோட பூமிங் செக்மெண்ட் ஸ்டேஜ் 1 அப்போ தான். ஸோ அந்த செக்மெண்ட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளே போனதுக்கப்புறம் அமேசானில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, FBA பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்காக இந்த 2012லேருந்து 2015 வரைக்கும் பண்ணி ஓரளவுக்கு ரெவன்யூஸை இன்ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போய் அட்டன் பண்ண மீட்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கிளாஸஸ் அண்ட் கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே எங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்டு அங்கே வந்து ஏஜென்சிஸ் எல்லாமே பில்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஏஜென்சிஸ் வந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் ஒரு பயங்கரமான மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்தோம். அதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக கொடுத்தோம். மற்ற ஏஜென்சிஸ் ஆரிஜின் ஏஜென்சிஸ் கொடுக்க வேண்டிய பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் கொடுத்தோம். ஈவன் அமேசான் வித் FBA அண்ட் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணோம். ஏன்னா ப்ராப்பராக மெட்டாக்குள்ளே போய் அண்ட் கூகுளுக்குள்ளே போய் அந்த கோர்சஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணது நாங்கள் மட்டும்தான். ஐ திங்க் ஸோ தமிழ்நாட்டிலே. ஸோ அதெல்லாம் நிறைய எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அங்கே ஸ்கேல் பண்ணது. ஸோ அப்படியே இயர் ஆன் இயர் வந்து இப்போது we are working with 1900 e-commerce brands கூட work பண்ணிட்டு. ஸோ ஃபோட்டோ ஷூட்லேருந்து எப்போ இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிங்க இந்த ஏஜென்சி? வித்தின் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் அந்த ஜேர்னி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அப்பவும் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம், ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். ஸோ ஃபோட்டோ ஷூட் முடியுதுன்னா நைட் எங்களுக்கு ட்ரெயின் இருக்குன்னா அந்த ட்ரெயினில் கிளம்பிடுவோம். மும்பை கிளம்புவோம், பெங்களூர் கிளம்புவோம். ஸோ பெங்களூரில் தான் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், நிறைய நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ். ஈவன் BNI அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் ப்ரன்னர் ஷாம் இது அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய அட்டன் பண்ணி அங்கே ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் நிறைய பில்ட் பண்ணிட்டேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஹவு டு பில்ட் நெட்வொர்க் அது சொல்லுங்களேன். எந்தெந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனராக இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து சிவில் இருந்துட்டு நான் வந்து சாஸ் ப்ராடக்ட் ஈவெண்ட்டுக்கு போய் என் சிவிலில் நான் பீச் பண்ணேன்னா அங்கே ஒர்க் அட்டே ஆகாது. அப்படியும் பண்ணலாம். சிவிலில் நான் இருக்கேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாஸ் ப்ராடக்ட் வேணும், ஃபஸ்ட்டு நம்ம போய் அங்கே பிச் பண்ணலாங்கும் போது நம்ம ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணலாம். சாஸ் ப்ராடக்ட் இருக்கிறவங்க கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி சிவிலில் எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, நீங்கள் எனக்கு ப்ராடக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்ஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க்கிங் நம்மளோட டிமாண்ட் அங்கே கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுற விஷயத்த நான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்படி டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுன்னு. அண்டு மோரோவர் நிறைய பேர் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்லாம் நான் பார்க்கறது போய் பேசுறதுக்கான விஷயத்த எஸ்டேட் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க. ஆமாம், இன்ட்ரோவர்ட்டுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுன்னு தான் நான் பிலீவ் பண்ணுவேன். அவங்களே அவங்களுக்கு சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை. நான் எங்கே கூப்பிட்டாலும் ட்ராவல் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் எனக்கு அப்படி ஆயிடுச்சு. இந்த பிரதீப்பும் என்னோட சீனியர் தான். இப்போ வரைக்கும் என் செட்டில் இருக்கிற பசங்க யாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எல்லாமே இப்போ வரைக்கும் 45 இயர்ஸ் ஓரில் கணேஷ்னு ஒருத்தர் கூட சுற்றிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் சீனியர்னு வைங்க. ஸோ அங்கேருந்து நிறைய விஷயத்த நான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஈவன் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையை சொல்லுவாங்க, பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனையை சொல்லுவாங்க. அது எல்லாமே எனக்கு ஒரு லைஃப் லெசன்ஸாக மாறிச்சு. அண்ட் 2018 தான் எங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ நடந்துச்சு. நிறைய பெரிய பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணோம். எக்ஸாம்பிள் ஒரு பிராண்ட் சொல்லுங்க. இப்போ ஸ்ப்ரிங் போர்டுன்னு ஒரு கம்பெனி இருக்காங்க ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஸ்ரீராம் வினோத்லாம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு குட்டி குட்டி பிராண்ட்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணி அவங்க கூட பெரிய பிராண்ட்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அப்புறம் ஓகே நம்மளே தனியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தான் ப்ரீமியம் மில்ஸ் எடுத்திருக்கோம். இப்போது நிறைய ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறோம். இப்போ சென்னையில் கிறிஸ் மியூசிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க தான் இந்தியாவிலே வந்து 4th லார்ஜஸ்ட்டு மியூசிக்கல் அந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் தேர் ஆல்சோ 1.2 மில்லியனுக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம்.
ஈவன் அஸ்வதி கூட ஒர்க் பண்ணுறோம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் கூட பிராண்ட் ரொம்ப சாதாரணமான பிராண்ட் அவள் நான் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்கேல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது பிராண்ட் ஸ்டோரி சொல்ல முடியுமா? இனிஷியல் டேஸில் 2019ல் கிறிஸ் மியூச்சுவலுக்கு தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அவங்க ஒன்றுமே கிடையாது. அவங்க வரும்போது 2019 அவங்க வெப்சைட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ வெப்சைட் கிரியேட் பண்ணோம். ஸோ ஒரு கேம்பெயினை எப்படி ரன் பண்ணுறது, ஏன்னா அவங்களாம் B2B செக்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ்லாம் யார் இருக்காங்கன்னா D2C பிராண்ட் அண்ட் B2C பிராண்ட்ஸுக்காக தான் இருக்காங்க. பட் B2Bங்கிற ஒரு செக்மெண்ட்டே யாருமே ஃபோக்கஸ் பண்ணலையா, இல்லை ஏன் அதை யாரும் எடுக்கல அப்படிங்கிறது தெரியல. பட் B2Bயில் அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்கள டாப் பண்ணி B2Bக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணோம். ஸோ அது ட்ரை பண்ணி நாங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எத்தனை பிஸ்னஸ் சீக்கர்ஸ் இருக்காங்க தெரியுமா, கையில் ஃபண்டு வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா பிராண்ட்ஸ். இப்போ நாங்கள் இப்போ கனடாலேயே வந்து 2019ல் வேப் கிளப்னு ஒரு இப்போ கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும், வேப் கிளப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கூட ஒர்க் பண்ணோம். அது 2018ல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து வேப் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இஸ் ஃப்ரம் திருச்சி. ஸோ வேப் சிகரெட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்போ வந்து சிகரெட்டில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணவே முடியாது, ஒன்லி SEO மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து சரி SEO எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ இனிஷியலாக அவங்க வந்து ஒரு ரூம்குள்ளே ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ரூம்குள்ளே தான் வேப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. நவ் தேர் மேக்கிங் அரௌண்ட் 7 CR per month அந்த ஊர் காஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம். நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாங்கள் ஒரு பிராண்டு வந்து கீழே போகிறதையும் பார்த்துருக்கோம். ஏன்னா திருப்பூரில் நாங்கள் வந்து ஒரு 300 பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 300 பிராண்ட்ஸில் செகண்ட் ஜென் ஆண்டர்பனர்ஸ் இல்லை அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிற ஆண்டர்பனர்ஸ் மட்டும்தான் அவங்க ப்ராடக்ட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெப்சைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை எந்த புஷ்ஷுமே எடுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன், சும்மா ஒரு ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அந்த பிராண்ட்ஸை நான் கீழே போகிறத நான் பார்த்துருக்கேன். அந்த ரெண்டு ஃபேஸுமே நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து எம்மான்னு ஒரு மேட்ரஸ் பிராண்டோட கேஸ் ஸ்டடி வந்து நீங்கள் அதோட கேஸ் ஸ்டடி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, என்ன நடந்துச்சு? ஸோ எம்மாங்கிற பிராண்ட் வந்து ஜெர்மன்லேருந்து உள்ளே வர்றாங்க. இப்போ தான் 2020ல் உள்ளே வர்றாங்க. கரூர்லாம் ஹோம் டெக்ஸ்டைலுக்கு அவ்வளோ ஃபேமஸான ஊர். ஹோம் டெக்ஸ்டைல் அவ்வளோ ஆர்டர்ஸை பேக் பண்ண இந்தியாவிலே ஒரே சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரூர் தான். ஸோ கரூரை பீட் பண்ணி ஒரு பிராண்ட் உள்ளே வர்றாங்க. இவங்களாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்மார்ட் மூவ் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணதை விட இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர் டிஜிட்டல் மார்க்கெட்டை ஸ்பேஸை டேக் ஓவர் பண்ணாங்க. இப்போ தே ஆர் கரண்ட்லி மேக்கிங் 500 CR. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜியில் தான் நவ் வி ஆர் ஒர்க்கிங் வித் ரீபோஸ்ட் மேட்டர்ஸ். ஈவன் பிரபுதேவா சார் தான் வந்து அதோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு. ஸோ இந்த பிராண்டுக்கு நாங்கள் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா புதுசாக ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே புதுசாக ஒரு பாத்தை போட்டு கொண்டு போகிறத விட ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க பாட்டில் ஒரு 50% நம்ம போனாவே போதும். அப்புறம் நியூ வே கிடச்சிடும், அந்த வே பிடிச்சி போயிடணும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கஸ்டமரை காம்படிட்டர் அனலைஸ்லாம் பண்ணுறதில்ல. அதுக்கும் நான் நிறைய டூல்ஸ் போட்டிருக்கேன். காம்படிட்டர் அனலைஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஸோ அவங்க நிறைய ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்ணாங்க எம்மாலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி ஒரு பிராண்டை மாடல் பண்ணுறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரஸ்ன்னு நீங்கள் ஒன்று போகும்போது எம்மான்னு ஒரு பிராண்டோட இது எடுத்து மாடல் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி வி ஆல்வேஸ் ட்ரை டு மாடலில் இன்ஸ்டெட் ஆஃப் வி பில்டிங் அவர் ஓன் திங். ஸோ மாடலிங் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? இது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் செக்மெண்ட் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் வந்து எங்ககிட்ட என்கொயரி சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த என்கொயரிஸை வி மூவ் டு ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா பிராண்ட் அப்ரோச்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த பிராண்ட் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட காம்படிட்டர்ஸ் தான் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். உங்கள் காம்படிட்டர் எங்கேருந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கான், ஸோ எப்படி மார்க்கெட் பண்ண ட்ரை பண்ணுறான், அண்ட் அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆனானா இல்லை ஃபெயில் ஆனா, ஒரு 2-3 பிராண்ட்ஸ் எடுப்போம். அண்ட் அதில் கம்ப்ளீட்டாக ஒரு 5 பிராண்ட் எடுக்கிறோம்னா அதில் ஒரு பிராண்ட் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. அந்த பிராண்டு என்ன பண்ணுனாங்களோ அதை நாங்கள் அது முக்கியமாக டாப் மோஸ்ட் பேஜில் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம். நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுதான் அவங்க மைண்டில் இருக்கும். அவங்க அந்த விஷயத்துக்கு தான் நம்மகிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களோட பிராண்ட் அப்ரோச் கொடுத்து நம்ம இந்த மாதிரி பிராண்ட் அப்ரோச் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு PDF ஒரு 7 to 8 பேஜஸ் கொடுப்போம். ஸோ அந்த PDF கொடுத்தாவே எல்லா இடத்துலையுமே ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பிராண்டுக்கும் கஸ்டமர் அனலைஸ் வந்து பிஹேவியர் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போது டாய்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ டாய்ஸ் வந்து 0 to 3 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர் பிஹேவியர் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும்.
3 to 6 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர் பிஹேவியர் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நிறைய டெக்னாலஜி உள்ள வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமர் பிஹேவியரை கூட நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு ஒரு பையன் பிறந்தப்போவோ இல்லை பொண்ணு பிறந்தப்போவே பிளஸ்டு வித் பாய் பேபின்னு போடுவேன் ஸ்டேட்டஸ், இல்லை கேர்ள் பேபின்னு போடுவோம். ஈவன் வீ கேன் ஏபிள் டு ட்ராக் தட். ஸோ அதை ட்ராக் பண்ணி ஓகே உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு, அப்போது பாய்ஸுக்கான கிட்ஸுக்கான என்ன டாய்ஸ் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டாங்க. மெட்டா பண்ண ஒரு பெரிய மூவ் வாட்ஸ்அப்பை அக்வயர் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் தான் எல்லா டேட்டாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே இப்போ வச்சு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது புது பைக் வாங்கிட்டேன்னு ஸ்டேட்டஸ் போட்டால் கூட பைக்கோட ஸ்பேர்ஸை நம்ம அங்கே காமிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அதுக்கான டூல்ஸ் நிறைய உள்ள வந்துருச்சு. வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் போட்டாலும் இங்கே எஸ். ஓகே, என்ன டூல் அது? ஸோ வந்து கில்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ கில்சர் வந்து கனடா பேஸ்டு டூல் தான். அதை நம்ம என்ன பண்ணோம்னா விபிஎன் போட்டு தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான டூல்லாம் எடுத்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணலாம். கில்சருங்கிறது என்ன டூல், என்ன எப்படி? ஸோ இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா க்ரோமோட எக்ஸ்டென்ஷனில் தான் இது ஒர்க் ஆகும். க்ரோமோட எக்ஸ்டென்ஷனில் நம்ம ஆட் பண்ணிட்டு நம்ம எந்த கஸ்டமரோட ப்ரொஃபைலுக்குள்ளே போகிறோமோ, அவங்கள யாரை டார்கெட் பண்ணுறோமோ அப்படி டார்கெட் பண்ணிட்டா, ஸோ எத்தனை வால்யூம் வந்து இந்த ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, ஸோ எங்கெல்லாம் இந்த ஸ்டேட்டஸ் வால்யூம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக அது கொடுத்துரும். அங்கே மட்டும் நம்ம கேம்பெயின் ரன் பண்ணால் போதும். லொகேஷன் பேஸ்ட். பட் ரொம்ப டயர் 2 சிட்டிஸ் 3 சிட்டிஸ்ல நம்ம வந்து அதை ஃபைன் பண்ண. தமிழ்நாடு ஒர்க் ஆகுமா? தமிழ்நாடு ஒர்க் ஆகும். தமிழ்நாடு ஒர்க் ஆனங்காட்டி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அது ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலே வந்து நம்ம 3rd பொசிஷனில் தமிழ்நாடு இருக்குது இ-காமர்ஸ் டெவலப்மெண்ட்டில். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி மும்பை, அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங்காக போயிட்டுருக்கு, அண்ட் 3rd பிளேஸ் வந்து தமிழ்நாடு தான் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டை தான் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். இப்போ எங்களுக்கு மும்பை போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் இதில் இருக்கிற இப்போ எப்படி நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணி இந்த இதுக்கு வந்தனோ, இதில் இருக்கிற ஃபண்டை நான் வேற ஒரு பாரத் ரீசெல்லிங்கிற ஒரு பிராண்டுக்கு நான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அப்படியே மைக்ரேட், நான் மும்பை போக விரும்பலை, நான் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து 30+ இ-காமர்ஸ்க்கு 1 crore ரெவன்யூ பெர் மந்த் கொடுத்துருக்கீங்க. அங்கே யூஸ் பண்ண மேஜரான ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியுமா? 3 ஸ்ட்ராட்டஜினா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி, நம்ம ஏற்கனவே இப்போ ஜுவல்லரி பற்றி பேசிட்டு இருந்தாங்க, ஜுவல்லரி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரின்னு ஒருத்தங்க உள்ளே வர்றாங்க அப்படின்னா, ஜுவல்லரியை யார் வாங்குவாங்க? யாருமே ஆன்லைனில் வந்து வாங்க மாட்டாங்க. 2019 வரைக்கும் தான் கேஸ் ஸ்டடி. பட் 19க்கு அப்புறம் நாங்கள் 2-3 கேம்பெயின்ஸ் பண்ணோம். என்ன மாதிரியான கேம்பெயின்ஸ் அப்படின்னா, கிஃப்ட் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட், கிஃப்ட் யுவர் பாய் ஃப்ரெண்ட். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு கொலுசு இருக்குது. நாங்கள் ட்ரிவாண்ட்ரமில் ஒரு பிராண்டுக்கு பண்ணுறோம். பிராண்ட் பேர் சின்ன கேஸ் சொல்லுங்கள். ஸோ அந்த ஒரு திருவாண்ட்ரமில் ஒரு பிராண்டுக்கு பண்ணுறோம். அந்த ட்ரிவாண்ட்ரம் பிராண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொலுசை ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ கொலுசை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சின்ன ஹிஞ்சு, அந்த சின்ன ஹிஞ்சில் கண்ணு மாதிரியான ஷேப்ஸை உள்ள கொண்டு வந்தாங்க. அதை வந்து கிஃப்ட் யுவர் வாண்ட் டு பி ஸோ ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்ட், கிஃப்ட் யுவர் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணோம். ஸோ அந்த கேம்பெயின் வந்து பயங்கரமான ஹிட் நடந்துச்சு. ஸோ அந்த கஸ்டமரோட எமோஷனை டேப் பண்ணணும். ஸோ எமோஷன்னா வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் நடக்கிறதுக்கான முக்கியமான ஒரு விஷயமே. அந்த எமோஷனை பில்ட் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக பிராண்ட் பில்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைனில் பிராண்ட்ஸ் வந்து ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று எமோஷன், இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னா, நம்மள மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் ஏதாவது ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும், வாங்கிடுவாங்க. பட் இந்த ஃபேஸில் இல்லாத கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எமோஷனை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் தான் நடக்கும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ் தாத்தாவோட கலர் என்ன? ரெட். ஸோ இந்த ரெட் எப்படி வந்துச்சு? தெரியாது. இது வந்து கொக்கோ கோலா பண்ண ஒரு பிராண்டிங் தான். ஸோ 1950ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கொக்கோ கோலா வந்து கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ஒரு கலர் கொடுப்போம். ஸோ அந்த கொக்கோ கோலா அந்த கலர் என்னன்னா, என்னோட லோகோவில் இருக்கிற கலர் தான் அங்கே இருக்கணும். ஸோ இப்போ கலர் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எமோஷனை கிரியேட் பண்ணாவே போதும். ஸோ அந்த எமோஷனில் தான் எல்லாரும் லேக் ஆகுறாங்க. ஓகே, 3 ஸ்ட்ராட்டஜி கேட்டது என்ன? 1 crore பண்ண ஒன்று எமோஷன், 2வது எமோஷன் தான், 3வது எமோஷன். எமோஷன் இருந்தாவே போதுங்க. இப்போ நான் ஏன் உங்களோட பாட்காஸ்ட்டுக்கு வந்தேன்? ஸோ ஐம் சீயிங் யூ. ஸோ யூ ஹேட் கிரியேட்டட் an எமோஷன். நீனா மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் போய் உட்காந்து, ஸோ யூ ஹேட் ஸ்போக்கன் வெல், ரைட்? ஸோ அங்கேயே ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அங்கேயே கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த எமோஷன், இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் தருவீங்கன்னு நான் இங்கே வரல. ஸோ எனக்கு வந்து ஒரே எமோஷன் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது. என்னன்னா, ஐ நோ யூ வெரி வெல்.
இப்போ தேர்ட் பர்சன் யாராவது வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டேன். ஸோ உங்கள் டீம்லேருந்து யாராவது கூப்பிட்டுருந்தாலும் ஐ வில் நாட் திங்க் அபவுட் தட். நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க பர்சனலாக. ஸோ இந்த எமோஷன் தான் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஸோ டூல்ஸ் வந்து நாங்கள் எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறோம்னா இந்த எமோஷனோட பாத்தை ரிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல்ஸ். இந்த கஸ்டமர் அனலைஸ் ஆகட்டும், சாட்பாட் ஆகட்டும், ஏபி டெஸ்டிங். ஏபி டெஸ்டிங்கிறதும் அதுதான். ஏபி டெஸ்டிங்னா உங்களுக்கே தெரியும், 2 ஹோம் பேஜை நம்ம டிசைன் பண்ணலாம். அந்த 2 ஹோம் பேஜில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட்டோட ஹிஸ்ட்ரி செக் பண்ணி கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரியான பேட்டர்ன் இருந்தால் நல்லா இருக்குங்கிற எமோஷனை ட்ராப் பண்ணி தான் இந்த ஏபி டெஸ்டிங்கே நடக்கும். இந்த ஏபி டெஸ்டிங்கில் தான் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லா டூலுக்குமே ஒரு எமோஷன் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான். இப்போ நமக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விசாட்னு ஒன்று இருந்துச்சு, வாட்ஸ்அப் வர்றதுக்கு முன்னாடி. அப்போவும் அந்த விசாட்டில் ஒரு ஏர்லி டு மார்க்கெட்டில் வந்தங்காட்டி அவங்க வந்து ஒரு எமோஷனை கேப்சர் பண்ணலை. ஸோ தே ஹேட் ஃபாலன். யாகும் அப்படி தான். ஸோ நிறையா பிராண்ட்ஸ் வந்து எமோஷனை கிரியேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. நீங்கள் நிறையா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் பிராண்ட் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஓகே. ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆஃப்லைன் இருக்க பிஸ்னஸ் ஆன்லைனாக க்ரோ பண்ணணும்னா அவங்க பண்ண வேண்டிய மேஜரான 3 விஷயம் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் வேல்யூஷன். ஸோ ஃபார் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் வேல்யூஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கா இல்லை ஆன்லைனில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் வந்து டெக்ஸ்டைலில் நைட்டிஸ் தான் நான் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத விட்டுட்டு, அந்த டெக்ஸ்டைலில் இவ்வளோ வருஷமாக நைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்காங்களான்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நைட்டிஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே 40 years அண்ட் எபோ. அவங்களாம் யாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செக்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. முக்கியமாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் வாட்ஸ்அப் ஆகட்டும், இல்லை கூகுள் ஆகட்டும், இந்த மாதிரியான மற்ற சைட்ஸுக்குள்ள போகும்போதும் நம்ம ஆட்ஸ் காமிக்க முடியாது. அப்போ வந்து என்னன்னா, ஆன்லைனில் இருக்கிற டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி தான் ப்ராடக்ட்ஸை நம்ம டெலிவரி பண்ணணும். அப்போது இப்போ நைட்டி பண்ணுறவங்க பைஜாமஸ் பண்ணலாம். நைட் வேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கப்புள் வேர்ஸ்லாம் நைட் வேர்ஸில் வந்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான காம்போஸாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை மாடிஃபை பண்ணலாம். மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ஃபிட் வேல்யூஷன் பண்ணலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ராடக்டை மாற்றுறீங்க அப்படின்னா புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதை விட ஏற்கனவே இந்த டேட்டாஸை, இந்த ப்ராடக்டை யாராவது எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைஜாமா செட்ஸே வந்து நைட் வேர் பைஜாமா செட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே இதுக்கு யாராவது மார்க்கெட்டில் இருப்பாங்க. அவங்களோட சேல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நார்மல் ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரி போனீங்கன்னாவே இந்த டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அவங்க எவ்வளோ ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் ஃபேஸ்புக் லைப்ரரியிலேயே வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு இந்த டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகும். அண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஸ்டோரி பேஸ்டு இ-காமர்ஸ் சைட்ஸ். ஸோ இந்த பிராண்ட் ஸ்டோரி பேஸ்டு இ-காமர்ஸ் சைட்ஸ் எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோம்பக் ஃபேன்ஸ்னு ஒரு கம்பெனி உள்ளே வந்தாங்க. அப்போவும் பிஎல்டிசி ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க என்னென்ன பிராண்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, எங்களோட ஆட்டோம்பக் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணும்போது 30% ஆஃப் எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ணலாம் இயர்லி. இந்த மாதிரியான விஷயத்த பிராண்ட் ஸ்டோரியாக பில்ட் பண்ணாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆட்டோம்பக் ஃபேன்ஸோட வெப்சைட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் டெக்ஸ்டைலில் கூட கொலாபரேட் பண்ணும்போது உதயம் எடுத்துக்கலாம், இல்லை ராமராஜ் எடுத்துக்கலாம். அவங்க வந்து கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷ்னலை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்வின் பேர்ட்ஸை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பாட்டம் வேர்னு லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான பிராண்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வெப்சைட்டை பண்ணணும். இந்த 3 விஷயம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். ஒரு பிராண்டுக்கு எப்படி பிராண்ட் ஸ்டோரி பில்ட் பண்ணுறது? நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பீங்க, பிராண்டுக்கு ரொம்ப முக்கியம் பிராண்ட் ஸ்டோரி. இங்கிருந்து இங்கே ஸ்கேலாக இருக்குது, இந்த ஸ்டோரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு டு யூ பில்ட் தட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் ஸ்டோர்ஸுக்குமே பிராண்ட் ஸ்டோரி இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சியிலேருந்து நான் வரேன். ஸோ பொள்ளாச்சியில் பிங்கின்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. இந்த பிங்கிங்கிற ஸ்டோரோட பிராண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, இவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க பொள்ளாச்சியில். 40 years-ஆக அவங்க வந்து இருக்காங்க. அவங்க அப்பாவை தெரியும், ரொம்ப வருஷமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கடையில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இது அவங்களோட லோக்கல் ஸ்டோரோட பிராண்ட் ஸ்டோரி. இப்போ ஆன்லைன் மூவ் ஆகும்போது பிராண்ட் ஸ்டோரி வேரி ஆகும். இந்த எமோஷன்ஸ், இந்த கல்ச்சர் எதுவுமே ஆன்லைனில் இருக்கிறதுக்கு ஒர்க் ஆகாது. ஆன்லைனில் எமோஷன் பேஸ்டு பிராண்ட் ஸ்டோரி மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போது நான் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் ஃபிட்டு அண்டு டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்க சொன்னாங்க இல்லையா? அப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும். என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, பிராண்ட் ஸ்டோரியில் இந்த ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேண்ட்ஸ், விமென்ஸோட பாட்டம் வேர் லான்ச் பண்ணுறீங்க.
அங்கே வந்து யாரை டார்கெட் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் விமென்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஏன்னா பாட்டம் வேர் வந்து அதிகமான மூவ் அங்கே இருக்குது. அப்போ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு விமென்ஸ் ஆஃபீஸ் வேர் பாட்டம் வேர்ங்கிற மாதிரியான பிராண்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம். இந்த பிராண்ட் ஸ்டோரி இப்படி தான் கிரியேட் பண்ணணும். எமோஷன் அதில் கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் பிளேஸ் பண்ணணும். ஸோ அந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸோட நீஷ் வந்து அதில் இருக்கும். ஸோ நான் பார்த்த ஒரு நல்ல பிராண்ட் ஸ்டோரி வந்து இந்த பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊதுபத்தி பிராண்ட், PHOOL பூல். ஸோ அவங்க என்னன்னா கோயிலில் யூஸ் பண்ணுற உதிரி பூக்கள், வேஸ்டான பூக்களை வச்சு ஒரு ஃப்ராக்ரன்ஸை பில்டு பண்ணுறங்கிற ஒரு ஸ்டோரி வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. தட் இஸ் ஒரு ஆசம் பிராண்ட் ஸ்டோரி. நீங்கள் அவங்க வெப்சைட் போய் பார்த்துட்டால ஒரு ரீசைக்கிளபிள், சஸ்டெயினபிள், ஸோ இந்த வார்த்தையெல்லாம் போட்டிருக்கும் போது அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அண்ட் வேல்யூ ப்ரொபோஷன் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஒரு பிராண்ட் ஸ்டோரி கூட ஒரு வேல்யூ ப்ரொபோஷன் இருக்கும். நீங்கள் சொன்ன பனானா லீஃப் வரட்டும், பனானா இது வரட்டும், இது பேம்பு, இந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் இது எல்லாமே வந்து இப்போ நான் கோயம்புத்தூர் பேஸில் ஒரு டாக்டர் டவல்னு ஒரு பிராண்டை பார்த்தேன். துண்டு 1000-1500 விற்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் எவ்வளோ வேணாலும் ஸ்கேல் பண்ணலாம். ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ்னா பனானா லீஃபில் பண்ணது இது வந்து தர்ஸ் அ ஃபேஸ் சைட், தர்ஸ் அ பாடி சைட். டவலில் 2 சைடு இருக்கும். அதில் ஒரு சைடு வந்து ஃபேஸ் சைடு, இன்னொரு சைடு பாடி சைட். ஸோ இதெல்லாம் யூனிக் வேல்யூ ப்ரொபோஷனாக நான் பார்க்குறேன். ஈவன் நம்ம எமாவை பற்றி பேசணும் இல்லையா, எமாவும் இந்த போர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் சைடு மேட்ரஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேலே ஆர்த்தோவுக்கும் கீழே வந்து கம்ஃபர்ட்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே பிராண்ட் ஸ்டோரி பில்ட் பண்ணுறதுக்கான பாத்வே தான். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது நீஷான ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிராண்ட் ஸ்டோரி நம்மளே கிரியேட் பண்ணிடலாம் வித் எமோஷன்ஸ். இப்போ ஹாப்பி எண்டிங்னு ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு தெரியுமா? ஸோ அந்த ஹாப்பி எண்டிங்னு நம்ம ஞாபகம் இருக்கும்போது நமக்கு வேற எல்லாம் ஞாபகம் வரும். இவங்களும் அதே மாதிரி தான் கொண்டு வராங்க. எப்படின்னா எங்களோட ஐஸ்கிரீம்ஸை நீங்கள் லாஸ்ட் சிப் வந்து டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் பொசிஷன் பண்ணாங்க. இந்த மாதிரியும் நம்ம பிராண்ட் ஸ்டோரி கொண்டு போகலாம். ரீசெண்டாக ஒரு கான்சர்ட்ல பார்த்தேன் ஹாப்பி எண்டிங். எஸ். ஸோ ராம்ராஜ் தான் வந்து எனக்கு இருக்கிறதுலே பக்கா பிராண்ட் ஸ்டோரின்னு தெரியும். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அவங்க பிராண்ட் ஸ்டோரியை கிரியேட் பண்ணாங்க. அவர் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போனேன், என்னை அலோவ் பண்ணலை, ஸோ இதை வந்து ஒரு ப்ரைடாக நான் மாற்றணும்னு ட்ரை பண்ணேன், அதை நான் மாற்றிட்டேன். இது பக்கா பிராண்ட் ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஸ்டோரி நீங்கள் உங்கள் பிராண்டுக்காக கிரியேட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக பார்க்குறவங்களுக்கு இது எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ஸ்டோரி இருக்கும். அந்த பர்சனல் ஸ்டோரி என்னன்னா, நீங்கள் ஏன் இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்தீங்கிற ஒரு ஸ்டோரி இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ஏன் ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஏன்னா என் குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணேன்னா கெமிக்கல்ஸ் நான் யூஸ் பண்ணக்கூடாது, என் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நினச்சேன், அதனால் ஸ்டார்ட் பண்ணேன். தட் இஸ் அ பிராண்ட் ஸ்டோரி. இதை வேறு டேர்ம்ஸில் பேசுவோம். ஒன்று வந்து பிராண்ட் ஸ்டோரின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து எஃபிஃபனி பிரிட்ஜ்னு சொல்லுவோம். ஆன்லைனில் வந்து சொல்கிறது வந்து எஃபிஃபனி பிரிட்ஜ்னு சொல்லுவோம், ஆர் ஹீரோ ஸ்டோரின்னு சொல்லுவோம். பீப்புள் ஷுட் ரிலேட் டு யுவர் ஸ்டோரி. ஆமாம்ல, எனக்கும் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. தேகா ஆர்கானிக்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா? தேகா ஆர்கானிக்ஸில் வந்து அவங்க பிராண்ட் ஸ்டோரி என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்கின்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்து அவங்க ஆக்சுவலாக மிஸ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு எமோஷன் ட்ரிகராகி தான் அவங்க அந்த ப்ராடக்டவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எங்கள் அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருந்தாலும் நான் அந்த ப்ராடக்டை ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகி கனெக்ட் பண்ணிப்பேன். அப்போ அந்த ப்ராடக்டை நான் வாங்கி எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி தான் பிராண்ட் ஸ்டோரியை கிரியேட் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே பிராண்ட் ஸ்டோரி இருக்குது. இப்போ ஆப்பிள் எடுத்துட்டிங்கன்னா, நான் இந்த கேரேஜ்லேருந்து தான் வந்தேன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பிராண்ட் ஸ்டோரி ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும். ஒரு பிராண்ட் ஸ்டோரி தேவை. ஏன் தேவைன்னா, நீங்கள் வெறும் சட்டையை மட்டும் வச்சு விற்க முடியாது. இந்த சட்டை வெள்ளை சட்டை அப்படின்னு போட்டிங்கன்னா, மேபி உங்களோட ஆடை வெள்ளை சட்டைன்னு போட்டு அந்த கஸ்டமர் கிளிக் பண்ணிடுவார். பட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு எல்லா வெள்ளை சட்டையும் காமிக்கும், எல்லா பிராண்டோட வெள்ளை சட்டையும் காமிக்கும். ஸோ அப்போ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் யூனிக், இஃப் யூ வாண்ட் டு make the customer click and go to your website, அப்போ you need a story, you need a value proposition. பர்ச்சேஸ் நடக்கணும், கண்டிப்பா ஸ்டோரி வேணும், வேல்யூ ப்ரொபோஷன் பார்க்கறதுக்கு ஸ்டோரி வேண்டியதில்ல, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி தான் சிறப்பு. இப்போ ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோருக்குள்ள இப்போ D2C வெப்சைட் பில்டு பண்ணணும்னா ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு 2-3 டூல்ஸ் சொல்ல முடியுமா? இது இருந்தால் தான் இ-காமர்ஸோட ஆட்டோமேஷன் நடக்கும், இந்த ப்ராசஸ் நடக்குங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? ஓகே, ஹாட்ஜார் தெரியும் இல்லையா? எல்லாரும் ஹாட்ஜார் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ப்ரீமியம் வெர்ஷனில் ஏபி டெஸ்டிங் இருக்கும். ஸோ அந்த ஏபி டெஸ்டிங்கை தான் வந்து நாங்கள் ரொம்ப முக்கியமான பார்ட்டாக பார்க்குறோம். அந்த ஏபி டெஸ்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஹோம் பேஜ் நம்ம டிசைன் பண்ணி, எந்த ஹோம் பேஜில் அதிகமான ரிட்டென்ஷன் கிரியேட் ஆகுது, பர்ச்சேஸ் கிரியேட் ஆகுது,
அப்படிங்கிற பார்க்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி ஹோம் பேஜுக்குமே ஒரு எமோஷன் கொடுக்கலாம். ஏன்னா ஒரே எமோஷன் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எந்த ஒரு இதுவும் இல்லை, இதுவும் சொல்ல முடியாது. அப்போ 2 எமோஷனை வந்து 2 ஹோம் பேஜுக்கு கொடுத்து ட்ரையல் ரன் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி எந்த ட்ரையல் ரன்ல நல்ல சேல்ஸ் நடக்குதோ அவங்க தான் வந்து அந்த பேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2வது வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட்டர் அனலைஸ். கண்டிப்பாக காம்படேட்டர் அனலைஸ் வேணும். இப்போ இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஹாட் ஜாரில் காம்படேட்டர் அனலைஸ் இருக்கு. இந்த காம்படேட்டர் அனலைஸ் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காம்படேட்டர்ஸ் அவங்க வெப்சைட்டில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க, அதுக்கான ரிட்டென்ஷன்ஸ் என்ன, அதில் வந்து ஹீட் மேப்பிங்னு ஒரு டூல் இருக்கு. அந்த எங்கே போகிறாங்க, எஸ், காம்படேட்டரோட வெப்சைட்டில் எந்த இடத்துல அதிகமான வியூஸ் இருக்கு, எந்த ப்ராடக்டை பார்த்துருக்காங்க, இந்த ப்ராடக்ட் உண்மையுமே டிமாண்ட் இருக்கா, இல்லை இதை வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஹாட்ஜார் இருக்கு. ஆக்சுவலாக ஹாட்ஜாரை யாருமே ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பழகிற பசங்க. ஈவன் யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் ஹாட்ஜாரோட கஸ்டமர் சப்போர்ட்டில் கனெக்ட் பண்ணி கஸ்டமைசேஷனாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கு. அப்புறம் 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட் பாட்ஸ் வந்து எங்களோட கிளைண்ட்ஸுக்கு நிறைய ஏர்னிங்ஸை கொடுக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுற சாட் பாட்டில் ட்வீக்கில் ஒரு சாட் பாட் இருக்குது. அதில் வந்து ஏஐ சப்போர்ட்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஏஐன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்டையும் ட்ராக் பண்ணி அதில் போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் 100 rupeesன்னு இருக்குன்னு வைங்களேன், அது அந்த ப்ராடக்டை எடுத்து இந்த சாட் பாட்டில் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து 90 rupeesன்னு நீங்கள் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 1 minute or 2 minute உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லாம் படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த சாட் பாட் வந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும். இப்போ இந்த ப்ரைஸ் இருக்கு, 90 rupeesக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு ஒரு ஆஃபர் கொடுக்கும். அந்த டைமில் பர்ச்சேஸ் நல்லா நடக்குது. என்ன டூல் பேர் இது? ட்வீக்னு ஒரு சாட் பாட் இருக்கு. ஸோ அதுலேயே நம்ம இதெல்லாம் பண்ணலாம். அது வந்து ஃப்ரீ டூல் தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியும் நமக்கு, அதாவது வெப்சைட்ல 100 ப்ராடக்ட் இருக்கு, கஸ்டமர் அந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கறதுல எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிறத டேட்டா பேஸை எடுத்து இது ட்ரிகர் ஆயிரும். நம்ம வந்து 3 seconds 4 seconds கூட நம்ம ட்ரிகர் பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட் பேஸ் பண்ணி அது வந்து ஆஃபர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ அது நிறைய இருக்கு. அண்டு நிறைய வந்துருச்சு இந்த மாதிரி. இதில் 3 இப்போ நான் சொல்லியிருக்கேன். இன்னும் மோர் தென் 120 டூல்ஸ் இருக்கு. ஓகே, 120 டூல்ஸ் இருக்கு ஒரு D2C வெப்சைட் பில்ட் பண்றது. எஸ், 120 டூல்ஸ் ப்ளஸ் இருக்கு. ஓகே, நிறைய இருக்கு. ஈவன் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது இந்த ஜெப்டோவோடது பார்த்துருக்கீங்களா? ஜெப்டோவில் வந்து ஐஃபோனுக்கு ஒரு ப்ரைஸும் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஒரு ப்ரைஸும் காமிக்க முடியும். அது ஏன் அப்படின்னா ஐஃபோன்ஸை ப்ரீமியம் யூசர்ஸ்னு டிஃபைன் பண்ணுறாங்க மெட்டா. ஸோ அதனால அந்த ப்ரைஸ் டேக்கை மட்டும் எடுத்து மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரிக்கான இதுக்கும் டூல்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரே வெப்சைட்டு ஒரே ப்ராடக்ட், ஒரே வெப்சைட்டுங்கிறத விட ஒரே ப்ராடக்ட் 2 டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸும் iOS யூசர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸும் கொடுக்கலாம். ஈவன் டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு கூட ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியும் டூல்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டூல்ஸோட நாலேஜஸும் எல்லாரும் எடுத்துக்கணும். இ-காமர்ஸ்குள்ளே வரும்போது இ-காமர்ஸ்னாவே என்னென்னா ஆன்லைனில் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற இதுதான் இருக்கோ தவிர எப்படி சேல் பண்ணலாங்கிறது இந்த டூல்ஸ் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். சூப்பர். இப்போ நீங்கள் நிறையா பிஸ்னஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒருத்தங்க இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இப்போ நல்லா ஓடுது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் டாய்ஸ் நல்லா ஓடுது இப்போ. ஓகே, அந்த மாதிரி சொன்னால் ஒரு 3-4 செக்மெண்ட் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டாய்ஸும் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ், டெக்ஸ்டைலோட ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கு. டாய்ஸும் அதே மாதிரி தான். இப்போ என்னன்னா டாய்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா எல்லாம் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி டாய்ஸை பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கொண்டு போகுங்கிறது இல்லை. இப்போ அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டேக்ஸை போட்டு விட்டுட்டாங்கன்னா டாய்ஸ் மார்க்கெட் அவ்வளோதான். ஸோ இங்கே பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ தான் அந்த மார்க்கெட் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு அங்கே டிபெண்ட் பண்ணாமல். பட் ஃபர்னிச்சரில் வந்து ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது. அதுக்குள்ளே யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னா நல்ல பூம் கொடுக்கும். பட் ரொம்ப கம்மியான ஆட்கள் இருக்கிற ஒரே ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் தான். கேரளாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் யாருமே உள்ளே வர்றதில்ல. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குல்ல, அலுமினியம் ஃப்ரேம்ஸ்லாம் அடிக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாய்லாந்து பேஸில் இருக்கிறவங்கலாம் உள்ளே வந்துட்டாங்க, அவங்களோட இ-காமர்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. பட் இங்கே யாரும் இன்னும் அந்த செக்மெண்ட்குள்ளே ப்ரொபல் பண்ணல. அவங்களும் உள்ளே வந்தாங்கன்னா நல்லா இது பண்ணலாம். நீங்கள் வந்து 3 செக்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. டாய்ஸ் ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் சொல்லியிருக்கீங்க, டெக்ஸ்டைலும் அதே மாதிரி தான். டெக்ஸ்டைல் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எல்லாரும் பண்ணுறாங்க, இதை வச்சு நம்ம ஸ்கேல் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. சூரத்தில் இருக்கிற எல்லா மேனுஃபேக்சர்ஸும்
திருப்பூர்ல இருக்கிற எல்லா மேனுஃபேக்சர்ஸும் ஆன்லைன் வந்தாலும் அங்கே டிமாண்ட் இருக்கும். ம். ஏன்னா வேர்ல்டு வைடு டிஸ்ட்ரிபியூஷன் டெக்ஸ்டைலுங்கிறது. ஈவன் இங்கிருந்து மலேசியாவுக்கு, அங்கே தான் மலேசியாவில் தமிழ் பீப்புள்ஸ் தான் செகண்ட் பாப்புலேஷனில் இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்கிருந்து திருப்பூர்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால டெக்ஸ்டைலில் எத்தனை பேர் வந்தாலும் உள்ள ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா சட்டை மாற்றிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் சட்டம் மாற்றிட்டு இருப்போம். அண்ட் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது எப்படின்னா, டெக்ஸ்டைல்லையும் விமென்ஸ் வேர் தான் நல்லா போகும். மென்ஸ் வேர் வந்து போகவே போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 சட்டை வாங்குறோம்னா தான் ஒரு பேண்ட் வாங்குவோம். மென்ஸ் வாங்க மாட்டோம். அதுவே அந்த ஒரிஜினா தான் 4 ஃபங்க்ஷனுக்கும் போடுற கேஸ் நம்ம. பட் விமென்ஸ் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று, ஈவினிங் ஒன்று போடுவாங்க. பட் மென்ஸ் அப்படி இல்லை. சட்டை வேணா மாற்றுவாங்களே தவிர பேண்ட்டை மாற்றவே மாட்டாங்க. இதுவும் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம பவுன்சிங் ரேட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருக்குங்களா? எந்த பவுன்சிங் ரேட்னா வெப்சைட்டோட பவுன்சிங் ரேஷியோவை குறைக்கிறதுக்கு, பவுன்சிங் ரேட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது டூல் இல்லை? அதுக்கு டூல் இல்லை. அது ஆக்சுவலாக அப்படி பண்ணவும் முடியாது இல்லையா? பவுன்சிங் ரேட்டை குறைக்கிறதுக்கு நம்ம பண்ண முடியாது. பட் ஆப்டிமைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ரேஷியோஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்க ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2:10. அதாவது யாராவது இ-காமர்ஸில் ஒரு அதுக்குன்னு 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 10,000 ரூபாய்க்கு ரெவன்யூ வரலன்னு கேட்டால் அது தப்பு. ஆக்சுவலாக அப்படி வராது. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது 2 lakhs ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இனிஷியலாக அந்த பிராண்டோட அவேர்னஸே இல்லாத பிராண்ட்ஸ் 2 lakhs டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக 10 lakhsக்கான ரெவன்யூ அதில் வரும். பட் இது எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களோட ஆட்ஸை பார்க்க இந்த ரேஷியோஸ் கம்மியாகிட்டே வரும். ஏன்னா பிராண்ட் பில்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இப்போ வந்து கரண்ட்டாக நல்ல பிராண்ட்ஸ் எல்லாமே வெறும் 0.8 தான் யூஸ் பண்ணுறாங்க. 0.8க்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணால், இப்போ அதாவது ஒரு 80,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணாவே 10 lakhs எடுக்கிறாங்க. இன்னும் அதில் கம்மியாகிட்டே வரும் பிராண்ட் வேல்யூஷன் கிரியேட் ஆகும்போது. 10x சொல்கிறீங்க நீங்கள்? எஸ், ROS. ஓகே, இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு பிராண்ட் பில்ட் பண்ணணும். பட் இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் புதுசாக வர பிராண்ட் பில்ட் ஆகாமல் வரவங்களுக்கு 3:10 இல்லை 2:10 ரேஷியோ. இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ நான் we are டீச்சிங் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கான இது பண்ணுறோம். 3x 5x வரதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஹவு டு யூ டூ? இல்லை, நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விசிட்டரை கூப்பிட்டு வர, இப்போ ஆன்லைன் கன்வர்சேஷனோட ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% தான். 100 பேர் வந்தால் தான் 2 பேர் வாங்கலாமா வேணாமானே யோசிப்பான். அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல எமோஷன், மார்க்கெட், ப்ராடக்ட் வித் வேல்யூஷன்லாம் கிரியேட் பண்ணிட்டு உள்ளே கொண்டு போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த 4% கன்வர்ஷன் ஈஸியாக நடக்கும். இந்த பிராண்ட் ஸ்டோரி தான் அந்த 4% அவர் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது எல்லாமே பண்ணால் மட்டும்தான் இந்த செக்மெண்ட்குள்ளே போக முடியும். அதை தான் நாங்கள் பண்ணுறோம் ஆக்சுவலாக. நீங்கள் பில்ட் பண்ண ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுங்களேன். இந்த கிளைண்ட் இப்படி இருந்தாங்க, இவங்களுக்கு நான் இப்படி பண்ணேன். இப்போ காரைக்குடியிலேருந்து ஒரு பிராண்ட் கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ காரைக்குடியில் பிராண்ட் எப்படி, அந்த பிராண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காரைக்குடியில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தாய்லாண்ட்லேருந்து இங்கே வர வச்சு இங்கேருந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தாய்லாண்ட்லேருந்து அங்கே போனாவே அது ஆக்சுவலாக காஸ்ட் கம்மி தான். இது அவர் பார்க்காம இருந்தால் சரி. அங்கே போனாவே அந்த டேரெக்டாக வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. அங்கே போனாவே அது காஸ்ட் கம்மி தான். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாய்லாண்ட்லேருந்து காரைக்குடிக்கு வர வச்சு, இது ஆக்சுவலாக காரைக்குடியில் இருக்கிற அந்த ஆம்பியன்ஸை காமிச்சு பிராண்ட் ஸ்டோரி பில்ட் பண்ணி 2018 நாங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்களுக்கு பிராண்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ணோம். எப்படி பிராண்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ணோம்னா, காரைக்குடி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கிற இடம். ஸோ அப்போ வந்து அந்த விஷுவாலிட்டி கொண்டு வந்தோம். காரைக்குடிங்கும் போது இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது. ஈவன் கதவு நிலவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி ஸ்டைலில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் இ-காமர்ஸில் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான பிராண்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ணோம். அப்போ வந்து வெளியே இருக்கிறவங்களுக்குலாம், இப்போ நம்ம ஊரில் அந்த எக்கனாமி இருக்கான்னா இல்லை. நம்ம ஊரில் காரைக்குடி ஹோட்டல்ஸில் போய் ஸ்டே பண்ணுவாங்க. ஆனால் அதை வாங்கி விற்கவும் மாட்டாங்க. அதை வாங்கி வீட்டுக்கு அடாப்ட் பண்ணுற பாப்புலேஷனும் ரொம்ப கம்மி. பட் யூஎஸ் இல்லை வெளியே இருக்கிற ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸு அந்த மாதிரியான ஆளுகள்லாம் வந்து அதை ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, மார்க்கெட்டிங்கை வந்து கனடா, யூஎஸ், UAE 3 சிட்டிலையும் ரன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ரன் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, காரைக்குடியோட செகண்ட் ஹேண்ட்ஸ் வேணுமா, செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் வேணுமா, டெமாலிஷ் பண்ண வீட்டோட ஃபர்னிச்சர்ஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரியான கேம்பெயின்ஸ் ரன் பண்ணோம். அது ஆக்சுவலாக ரொம்ப அதே வெப்சைட்டில் தான் பண்ணோம். ரொம்ப பாப்புலராக அந்த கேம்பெயின் ரன் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, அது 100 years ஓல்டு ஹெரிட்டேஜ் பில்டிங்கோட பார்ட்ஸ், அதை வாங்கி அவன் வீட்டில் வைக்க ஆரம்பித்தாங்க. அங்கேயே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி கிரியேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 months அந்த கேம்பெயின் ரன் பண்ணோம். எந்த ஊருக்கு ரன் பண்ணீங்க? UAEல ரன் பண்ணோம். UAEல எப்படி ரன் பண்ணோம்னா, இந்த மாதிரி காரைக்குடியோட டெமாலிஷ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான். அதெல்லாம் வாங்கி நீங்கள் உங்களோட இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதையும் எப்படி மென்ஷன் பண்ணோன்னா, இது 100 years ஓல்டு, இது 150 years ஓல்டு, இது 170 years ஓல்டு அப்படிங்கிற மாதிரி
ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே மென்ஷன் பண்ணோம். ஸோ அப்போ வந்து அந்த ப்ராடக்ட்லாம் அங்கே பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் அப்செல்லிங், இவங்க தாய்லாண்ட்லேருந்து வாங்கி அதே மாதிரி இங்கே ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அது வந்து செகண்ட் கிடையாது, அது ஃப்ரெஷ்ஷாகவே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். இனிஷியலாக அவங்க எங்ககிட்ட வரும்போது அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 lakhs இருந்துச்சு. அவங்க ஏற்கனவே UAE மார்க்கெட்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. நாங்கள் இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டோட ஐடியா சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வித்தின் ஒரு 6 months we had scored them 1.2 CR பண்ணி கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நவ் தேர் மேக்கிங் அரௌண்ட் 3.2 CR ஈச் அண்ட் எவ்ரி மந்த்தும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபர்னிச்சரில் இப்படி ஒரு இது மாடல் இருக்குது. ஓகே, இப்போ அண்ட் ஃபர்ஸ்ட் வித்தது எல்லாமே 100 years old ப்ராடக்ட். அது எல்லாமே மென்ஷன் பண்ணதே அப்படி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மர ஜாடி இருக்கும். இந்த மர ஜாடி வந்து முதல்ல எல்லா வீட்லேயுமே வச்சுருந்துருக்காங்க, தண்ணி குடிக்கிறதுக்கான மர ஜாடி. அதெல்லாம் வந்து 80 years old, 70 years old. இந்த 70 years 60 years old எல்லாம் ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும். எதெல்லாம் இயர்ஸ் அதிகமாக ப்ரைஸிங் அதிகமாக இருக்கும். அண்ட் பீப்புள் பை த்ரூ வெப்சைட் ஆர் த்ரூ வெப்சைட் தான். லீஜன் மாதிரி வருவாங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு எப்படின்னா வெப்சைட்டில் தான் வரும். லீஜன் எங்கே நடக்கும் அப்படின்னா அதை வந்து யாராவது ஸ்டோர்ஸ் வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க, அவங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ 2 செக்மெண்ட்லேயுமே நாங்கள் ரன் பண்ணோம். B2Bக்கும் பண்ணோம், B2Cக்கும் பண்ணோம். ஓகே, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துருக்கீங்க. அதுலேருந்து யூ ஹவ் மூவ் டு அ ப்ராடக்ட் பாரத் ரீசெல்லிங். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வாட் இஸ் பாரத் ரீசெல்லிங்? பாரத் ரீசெல்லிங்கிறது இன்னைக்கு நேற்றும் கிரியேட் ஆன ஐடியா கிடையாது. கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷமாகவே ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அலிபாபா எக்ஸ்பிரஸ் எடுத்து என்ன ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணலாம், அதை எப்படி ஆன்லைனில் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது ஏன் நமக்கு தான் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குல்ல, அலிபாபா மாதிரியே ஒன்று பண்ணலாங்கும்போது அந்த நாலேஜ் மட்டும்தான் இருந்ததோ தவிர மார்க்கெட்டில் போய் ப்ராடக்ட் எப்படி வாங்கி அலிபாபாவில் லிஸ்ட் பண்ணுறது இல்லை நம்ம வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து சரி, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம், வெப்சைட்டும் பண்ணுறோம். அப்போ நம்ம கிளைண்ட்ஸ்கிட்டே ஃபஸ்ட்டு பிச் பண்ணலாம். ஏன்னா இவங்க எல்லாமே B2C கிளைண்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ் மியூசிக்கல்ஸ் ஆகட்டும், அஸ்வதி கார்மெண்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் சின்ன சின்ன ஆர்கானிக் ஆயுஷ்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே பிச் பண்ணி B2Cக்கு உங்களுக்கு வெப்சைட் இருக்குது. அப்போது B2Bயில் வெப்சைட்டு உங்ககிட்ட இல்லை, யாராவது வாங்கி உங்கள் ப்ராடக்டை சேல் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்படிங்கிற கேள்வி அவங்கக்கிட்ட கேட்கும்போது நீங்களே ஐடியா சொல்லுங்கும் போது நாங்கள் பாரத் ரீசெல்லிங்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. ஸோ அதில் போய் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் B2B ப்ராடக்ட் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு B2B வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக வித்தின் 10 minutes அது கிரியேட் ஆயிரும். அது வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டோர் KYCன்னு ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் GST ஹோல்டர்ஸோ அவங்க மட்டும்தான் ப்ரைஸை பார்க்க முடியும். அதில் வந்து எனி ஸ்டோர் கீப்பர்ஸ் போய் இந்த GST சப்மிட் பண்ணிவிட்டு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா மார்க்கெட் அப்போ தான் பிரேக் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணோம். முக்கியமாக நாங்கள் எதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இப்போ பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்த் வந்து ரொம்ப பிராண்ட்ஸ்லாம் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நார்த்தில் யாருமே வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டோ இல்லை ஃப்ரான்ச்சைசி காஸ்ட்டோ பெரிய லெவலில் வாங்குறது கிடையாது. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. ஒரு ரொம்ப சின்ன பிராண்டே வந்து பார்த்திங்கன்னா 50 lakhs வாங்குறாங்க. 50 lakhs வாங்கி தான் ப்ராடக்ட்ஸை ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க, இல்லை ஸ்டோர் கன்வீனியன்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. பட் நார்த்தில் இது ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இதுதான் மார்க்கெட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வகைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த 50 lakhs வாங்காமல் ஒரு ரீட்டைலருக்கு இந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர்ஸ் கொண்டு வந்து போய் சேர்க்கலாம். ஏன்னா அது பயங்கர வேக்கண்ட் ஸ்பேஸ். உடான் இருந்தாங்க, பட் உடான் அவங்களால அதை பண்ண முடியல சவுத் இந்தியாவில். இப்போ நாங்கள் உள்ளே இறங்கி வி ஆர் ஒர்க்கிங் வித் ஈவன் வித் CBR மசாலா 50 years old. நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது டிவியில் ஆடெல்லாம் வரும். CBR மசாலா கூட ஒர்க் பண்ணி B2B செக்மெண்ட்டில் நிறைய ரீட்டைலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான். வாட் இஸ் த ரெவன்யூ மாடல்? ரெவன்யூ மாடல்னால் கிட்டத்தட்ட 5 ரெவன்யூ மாடல்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று என்னென்னா பர்ச்சேஸ் நடந்தாலும் வி ஆர் சார்ஜிங் சம் கமிஷன்ஸ் ஓவர் தேர். அண்ட் B2B செக்மெண்ட்டில் வி ஆர் ரன்னிங் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் தெம். ஸோ எங்கள் வெப்சைட்டில் போட்டாலும் வி கேன் ஏபிள் டு ரன் தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ப்ரைவேட்ஸ் வெப்சைட். அந்த மாதிரியான டெக்னாலஜி டூல்ஸ் அண்ட் வி ஆர் இன்வென்டட். ஸோ அந்த மாதிரி போயிடும். ஈவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோர் KYCயில் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலும் கொடுத்துருக்கோம். இயர் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும், அப்புறம் பேனர்ஸ் FP இந்த 2 மாடல்ஸும் உள்ள கொண்டு போட்டிருக்கோம். சூப்பர். வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஸோ இப்போ வந்து அடுத்து இன்வெஸ்டர்ஸ் பிச் போயிருக்கோம். ஏன்னா இப்போது பாரத் ரீசெல்லிங்கை மட்டும் லாஸ்ட் ஒரு 6 months நாங்கள் எல்லா பிராண்டுக்கு ஒர்க் பண்ணி அவங்க சம்பாரிச்சது பார்த்தோம். இப்போ லாஸ்ட் ஒரு 6 months தான் வி ஆர் சீயிங் அவர் சேல்ஸ். ஆக்சுவலாக 3.2 CR பண்ணியிருக்கோம். 3 மாதமும் சேர்ந்து.
ஸோ இது வந்து பர் மந்த்துக்கு மாற்றிட்டு வி ஆர் கோயிங் டு ஹிட் தி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி போயிட்டு மார்க்கெட்டை டேப் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இயர் ஆன் இயர் வந்து ஆன்லைனில் ப்ராடக்டை ரீசேல் பண்ணுறவங்களோட கம்யூனிட்டி க்ரோ ஆகிட்டே இருக்குது. 25% ஆக்சுவலாக இந்தியாவில். மீஷோ எக்ஸாம்பிள். அண்ட் நிறைய இப்போ இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேஜஸ் வந்துருச்சு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு. டெக்ஸ்டைல் சேல் பண்ணுறாங்க, டாய்ஸ் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 25% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்டை தான் டேப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு. இப்போ ஆஃப்லைனில் நிறைய பேர் இருக்காங்க, ரீசெல்லர்ஸ்னு நிறைய பேர் உள்ளே வராங்க, விமன் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு வராங்க. ஐடியிலேருந்து விட்டுட்டு ரொட்டீன் ஒரு மோனோட்டோனஸாக இருக்குது, நான் வேலை விட்டுட்டு பிஸ்னஸ்க்குள்ளே வரேன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் காமர்ஸ்க்குள்ளே வரணும்? ஏன் காமர்ஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் போய் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நம்ம டெக்ஸ்டைல் தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஆஃப்லைன் ஸ்டோர் போடணும்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு 20-25 lakhs ஆகும். இப்போ ஆன்லைனுக்கு எவ்வளோ ஆகும்? 50,000 1 லட்சம் முடிச்சிடலாம். ஸோ இதுதான் மெயின் ரீசன். இதனால தான் எல்லாருமே உள்ளே வர்றாங்க. இப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாருமே உள்ளே வர்றதுக்கான காரணம் இதுதான். பட் இவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணுறதுல கோட்டை விட்டுறாங்க. அவங்களால நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியுது, எமோஷன் பில்ட் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. இகாமர்ஸ் யார் நாங்கள் இல்லைனாலும் யாரோ ஒருத்தங்க பண்ணுவாங்க, அதை பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ப்ராடக்ட் சோர்சிங்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ராடக்ட் சோர்சிங்கான எக்கனாமி வந்து இந்தியாவில் இப்போ தான் க்ரோ ஆகுது. ப்ராடக்ட் இப்போ காஷ்மீரில் இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் இங்கே ஈஸியாக வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாது. இப்போ நேட்டிவ் ஸ்பெஷல் மாதிரியான வெப்சைட் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்வீட்ஸே நம்ம வந்து டிஸ்ட்ரிக்டில் போய் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை தான் நாங்கள் டேப் பண்ணி இவங்களுக்கு இது பண்ணுவோம். இப்போ வந்து பாத் ரீசெல்லிங் இஸ் இன் தமிழ்நாடு ஆப், இட்ஸ் கோயிங் டு பி எஸ். இப்போ லான்ச் பண்ணிடுறோம், சேல்ஸ் போயிட்டுருக்கு. நாங்கள் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். 2 வகையில் ப்ராடக்ட்டை 2 டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸில் ஒர்க் பண்ணுறோம். ஒன்று இந்த ரீசெல்லர் கம்யூனிட்டிஸ் ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படாமல் எங்கிட்ட வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று மேனுஃபேக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த Tier 2 and Tier 3 சிட்டிஸில் இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ்ஃபுல்லாக Tier 4 to சிட்டிஸ் கூட டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் வீக்கில் ஒரு கேஸ் ஸ்டடி நான் சொல்கிறேன். அவங்களோட சேல்ஸ் குத்துவிளக்கு மேனுஃபேக்சர்ஸ் ஃப்ரம் திருநெல்வேலி. அவங்க வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக பாரம்பரியமாக குத்துவிளக்கு மற்ற இந்த சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆன்லைன் செக்மெண்ட்டுக்குள்ளே போகவே இல்லை. ஏன் அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அவங்க ரொம்ப எஜுகேட்டடும் கிடையாது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு B2B செக்மெண்ட்டில் வர இன்ட்ரெஸ்டடான்னு கேட்டோம். ஓகே நாங்கள் வர்றோம், பட் எங்களால் வந்து ஆன்லைனில் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் பண்ணியிருக்க இப்போ பாரத் ரீசேலிங்கில் பண்ண ஒரு டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர்ஸ் அவங்க ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணால் வித்தின் ஒன் ஹவரில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட்டே எங்களோட டூல் டிசைன் பண்ணி கொடுத்துரும். அதுவே டிசைன் பண்ணிக்கும். பிளைன் டிசைன் தான், எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி பிளைன் டிசைன்ஸ், பேனர்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் அண்ட் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துரும். ஸோ இந்த அந்த வெப்சைட்டை வச்சு நீங்கள் சேல்ஸை பூம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். மோஸ்ட் ஓவர் எல்லா மேனுஃபேக்சர்ஸ்க்கும் இப்படி தான் கொடுக்குறோம். ப்ராடக்ட் அப்லோட் பண்ணாவே அவங்களுக்கு தனி B2B வெப்சைட் கிரியேட் ஆகி கொடுத்துரும். அது கம்ப்ளீட் ஃப்ரீ சர்வீஸாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவங்க எங்ககிட்ட ஆன்போர்ட் ஆனதுமே அவங்களுக்கு வித்தின் 1 day அவங்களுக்கு காமர்ஸ் போயிடுச்சு. அண்டு அவங்களோட பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த B2B வெப்சைட் நாங்கள் கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 20 lakhs அவங்க ஆர்டர் எடுத்திருக்காங்க வெப்சைட்லேருந்து. வெறும் ஒரு 30 days தான் இருக்கும் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து. இந்த 30 days அண்ட் ஈவன் மலேசியாவிலேருந்தெல்லாம் பயங்கரமான ஆர்டர்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. எங்களோட ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்களா? ஆட்ஸும் ரன் பண்ணுறாங்க. ஆட்ஸ் ரன் பண்ணுறது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அண்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் போட்டுட்ருக்கேன். நான் உங்களோட அக்கௌண்ட் வேணால் ஷேர் பண்ணி பாருங்கள். சூப்பர். ஸோ மக்களே, நீங்கள் யாராச்சும் ஒருத்தங்க B2B இருக்கீங்க, இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் B2B வெண்டர்ஸ், ரீச் அவுட் டு ராகுல். நம்ம பாரத் ரீசெல்லிங் ஆப் இன்ஸ்டால் என்னன்னு இருக்குது, அதே பாரத் ரீசெல்லிங் தான். பாரத் ரீசெல்லிங் ஆப்னு இருக்குது. அண்ட் ஹீஸ் ஆடிங் ட்ரெமெண்டஸ் வேல்யூ. அவரோட நிறைய கான்டென்ட்டில் வந்து வேல்யூ பற்றியே நிறைய பேசியிருக்காரு. ராகுல், தேங்க்ஸ் அலாட். நீங்கள் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு. இட்ஸ் அ குட்டி மாஸ்டர் கிளாஸ் ஃபார் ஹவு டு டூ காமர்ஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஒரு 2 வார்த்தைகள் ஃபார் ஆண்டர்பிரனர்ஸ். எங்கள் ஆண்டர்பிரனர்ஸுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நெட்வொர்க்கிங் நிறைய பில்ட் பண்ணுங்க. இப்போ நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணங்காட்டி தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ அந்த நெட்வொர்க்கிங்லாம் இவரும் எனக்கு தெரியும். ஃபார் 5 years-ஆகவே இவர் எனக்கு தெரியும். அண்ட் 3rd circle 2nd circle-ல இருந்தோம். அண்ட் இப்போ ஐ எம் மெம்பர் ஆஃப் மோர் தென் 14 to 15 நெட்வொர்க்கிங் கம்யூனிட்டியில் நான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் கம்யூனிட்டிஸ்க்கு போங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ முடியுமோ அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். நன்றி மக்களே. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ ஆசம். நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.